இந்தியா முழுவதும் பரவலா சிறுமிகளுக்கு எதிரான குற்றமோ பெண்களுக்கு எதிரான குற்றமோ நடந்து வரதை நம்ம அன்றாட செய்தித்தாள்லையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சட்டப்படியா என்னென்ன தண்டனைகள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஐபிசி செக்ஷன் 53 தான் தண்டனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுது. இதுல முதல் தண்டனை என்னன்னு சொன்னா மரண தண்டனை. இரண்டாவதா அதாவது வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆயுள் தண்டனை. மூன்றாவது கடுங்காவல் தண்டனை. இதுல தனிமை சிறையில் அடைக்கப்படுவாங்க. அவங்கள கைதிகளை யாரிடமும் பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இது 15 நாள் வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கும். அதற்கு அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சாதாரண சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண சிறை. அதற்கு பிறகு அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யறதும் ஐபிசில ஒரு தண்டனையா இருந்தது. கடைசியா ஃபைன், அதாவது அவங்கள்ட்ட கட்டணங்களை வசூல் பண்றது. இப்போ உள்ள பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் 2023 செக்ஷன் 4 படி ஒரு சில தண்டனைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான தண்டனைகள் அப்படின்னு சொன்னாக்க கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொன்னா அவங்கள பொது விஷயங்கள்ல சமூக சேவைகள் சார்ந்த இடங்கள்ல ஒரு இடத்த சுத்தம் செய்வதோ இல்ல கருவேல மரங்களை வெட்டுவதோ மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய தண்டனைகள். இது ஏற்கனவே சில குற்ற செயல்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் தண்டனையா வழங்கப்படல. இப்ப புது சட்டம் பிஎன்எஸ்ல இது ஒரு தண்டனையா அதுல வரையறுக்கப்பட்டிருக்கு. பொதுவா இந்தியாவில் கார்பொரல் நான் கார்பொரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பொரல் அப்படின்னு சொன்னா உடல் உறுப்புகளை வெட்டுவது, அடிப்பது, காயப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கார்பொரல் பனிஷ்மெண்ட் அதுதான் நடைமுறையில இருக்கு. இதர நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கையை வெட்டுறது, அவங்களுக்கு சாட்டையில அடிக்கிறது, கல்லால அடிச்சு கொலை செய்யறது, பொதுமக்கள் பார்வையில வச்சு அவங்கள தூக்கிலிடுறது, இந்த மாதிரி தண்டனைகள் அங்க இதர நாடுகள்ல இருக்குது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கார்பொரல் பனிஷ்மெண்ட் தான் நடைமுறையில இருக்கு. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.